இந்த மோசமான கேங்ஸ்டர் ஒரு டீச்சர் வேலைக்காக வந்திருப்பான். இந்த ஆளும் ஸ்கூலுக்குள்ள ஃபர்ஸ்ட் நாள் வரான். வந்த உடனே பார்த்தா ஒரு ஆளு கையில சீல்டோட வராரு. இவர் வேற யாரோலாம் கிடையாது, இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான். அப்படியே அந்த சைட்ல பார்த்தா ஒரு டீச்சரோட வாயெல்லாம் உடஞ்சு அந்த கிளாஸ் ரூம் விட்டு பயந்துட்டு வர்றாரு. அந்த கிளாஸ் ரூம்குள்ள எந்த டீச்சர் போனாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான் ஆகும். இந்த கேங்ஸ்டர் அந்த கிளாஸ்க்குள்ள போறாரு. இவர் உள்ள போறத கூட யாருமே கண்டுக்காம அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம்குள்ளேயே சமைக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ரீல்ஸ் பண்றாங்க, கொஞ்சம் பேர்ல ஏதோ கேம் விளையாண்டு இருக்காங்க. இவர் உள்ள வந்த உடனே அவங்க கூட டேபிள் டென்னிஸ் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் இவர் உள்ள வந்த உடனே இவர் மேல டேபிள் டென்னிஸோட பேட்டை வீசுறானுங்க. அவர் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு பையன் வந்து இவரோட சட்டையை பிடிச்சு கேட்கறான். இந்த கிளாஸை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதுக்கு இந்த கேங்ஸ்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க என்ன வேணா என்னைய பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க பண்ற தொல்லையால என்னால தாங்க முடியலன்னா நான் போயிடுறேன், அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாரும் நான் சொல்றதை கேட்கணும்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் இவர் கிளாஸ்க்கு வர ட்ரை பண்ணும்போது தலையில ஏதோ போட ட்ரை பண்றானுங்க. இவர் கையிலேயே கொடை கொண்டு வந்தனால அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் பார்க்காத நேரமா பார்த்து எல்லாரும் ஒண்ணா அவங்க கிட்ட இருக்க பொருளை வீசுறாங்க. அவங்களோட இவர் ஃபாஸ்டா இருந்தனால எல்லா பொருளையும் டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. அடுத்ததா இவரோட கார் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல ஒரு ஃபேக் பாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவருக்கு உண்மையான பாம் சவுண்ட் கேட்கும். அந்த உண்மையான பாமை இவரோட எனிமி தான் செட் பண்ணிருப்பாங்க. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அந்த இடத்த விட்டு போக சொல்றாரு. அந்த ஸ்டூடெண்ட்லாம் உங்களை ஏமாத்திட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது